நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகா. மீன ராசி மற்றும் மீன லக்ன நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் சொல்றதுலயே எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா மெயின்டெயின் சைலன்ஸ் அப்படின்றது தான். எதுவுமே மனசுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. எந்த ஃப்ரிக்ஷனும் உங்களது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் கோ ஆன் த ஃப்ளோ. இது நான் சொல்றது இதுல அதுல இதுல அதுலன்னு இல்ல. அதனால நல்லது இல்லாம இல்ல. ஆனா நெறைய விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ம சனி. ஜென்ம சனிய பத்தி உங்களுக்கு பதிவுகள் குடுத்திருப்பேன். ரொம்ப பெருசா பயப்பட வேண்டாம். குருனுடைய சனி ஒண்ணும் பெருசா பாதிச்சுடாது. ஆனா இப்ப நம்ம அந்த ஜென்ம சனினால இவ்ளோ தாக்கங்கள் சொல்லல. உங்க மேலேயே தான் புதன், சூரியன், ராகு, சனி, சுக்கிரன் ரொம்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் 7ஆம் தேதி வரைக்கும் புதன் பரவால்ல. ஆனா அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆகும்போது பவர் இழக்கிறார். அப்போ அந்த டிசிஷன் டேக்கிங் கெப்பாசிட்டியே நீங்க இழக்கிற மாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒண்ணும் ரொம்ப நாள் நினைக்க போறதில்ல. அதனால ஜஸ்ட் லைக் தட் இருந்துருங்க. இப்போ புரியவே புரியாது. எதை எப்படி பண்றதுன்னே தெரியாது அப்படின்றதுனால தான் கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இப்ப அவ்வளோ ஃபேவரபிளா இல்ல. ஆனா, அந்த சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆறான். அப்போ உங்க ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகும்போது, அப்பாடி கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும். ஆனா, கொஞ்சம் தான் பரவால்ல. ஸோ, நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலம் தான். ஏன்னா, ராகு கேது பெயர்ச்சி வரைக்குமே கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கீங்க. ஏன்னா, ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது அவ்வளவு நல்லதில்ல. ஸோ நீங்க வண்டியில டிராவல் பண்ணும்போது, தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்க. கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே நீங்க கிளம்பிடுங்க. அடுத்தது சீட் பெல்ட் போடுங்க. ஃபோன் பேசிட்டே காரோ, பைக்கோ ஓட்ட வேண்டாம். ரொம்ப ரொம்ப நிதானம். ஏன்னா, இப்ப 5 பேர் ஆப்போசிட் எனர்ஜியோட வருவாங்க. ஏன்னா, சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருக்காருன்றதோட, சூரியனுக்கு பிடிக்காத சனியும் அங்கேயே, சூரியனுக்கு பிடிக்காத சுக்கிரனும் அங்கேயே, சூரியனுக்கு பிடிக்காத ராகுவும் அங்கேயே. அப்ப திடீர்னு முட்டிட்டா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டு கிரக அமைப்புல தான். ஆரோக்கியத்திலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப எப்படி இருக்கும்னா, ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இளநீ குடிக்கலாம் அப்படின்னா சளி புடிச்சு வச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப எந்த சைடுமே போக முடியாத ஒரு திணறுதல் ஏற்படும். இங்க உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் தான். கண்டிப்பா நீங்க வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது ஒரு பக்கெட்ல தாங்கக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணி ஊத்தி, அதுல ஒரு பிடி உப்பும், கொஞ்சம் எலுமிச்சை பழமும் கட் பண்ணி போட்டுட்டு, கால நல்லா விட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. உங்கள நீங்க என்டர்டெயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். இப்போ உங்களுடைய ஹெச்ஆர், உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் எல்லாமே ப்ரெஷர் குடுப்பாங்க. அவங்களோட போய் நீங்க பேசுங்க. அந்த ப்ரெஷர் முடியாதுங்க. கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு குடுக்கும்போதே நீங்க சொல்லிடுங்க. இந்த டைம்ல முடிச்சு குடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதி குடுக்க வேண்டாம். பாருங்க மாதப்பலன் பார்க்கறனால எவ்வளவு ப்ளஸ்ன்னு. உங்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாவே மீனத்துக்கு இருக்கிறது. அவங்க மீன் மாரி எதுலயும் நுழைஞ்சு இழிஞ்சு வந்துடுவாங்க. பட் ஸ்டில் நீங்க மத்தவங்களுக்காக பண்ணக்கூடியவங்க. உங்கள அப்படின்றத விட மத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க. ஸோ இப்ப மத்தவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ண போனீங்க அப்படின்னா, அது எல்லாமே நெகட்டிவான ஒரு பாயிண்ட்ல தான் போய் முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் அப்படின்றது யாருக்காகவும், அவன நம்புனேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வேண்டாம். ஸோ நோ சப்போர்ட்டிங் அதர்ஸ், நோ பிலீவிங் அதர்ஸ், நோ ஹேஸ்டி டிசிஷன். சொன்னான்ப்பா, நம்புனேன்ப்பான்றது வேண்டாம். நீங்க இங்கில்ல இருந்தா ஏதாவது தொலைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க யாருக்காவது பாவமேன்னு சொல்லி உங்க நகைய குடுத்து, அவங்க போட்டுட்டு போயிருவங்க. ரிட்டர்னே குடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். தனக்கு மிஞ்சினா தான் தானம்ன்றதும், நீங்க எத குடுத்தாலும் அவங்க யார் அப்படின்றத யோசிச்சுட்டு தான் செயல்படுத்தணும். அப்படி இல்ல அப்படின்னா வம்பு வழக்குல உங்கள மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்பவே நீங்க புரொடெக்டிவ் மெஷரோட இருக்கணும். ஸோ புரொடெக்டிவ் மெஷர்ன்னு சொல்லும்போதே, நீங்க சித்தர்னுடைய வழிபாடு, ஆன்மீக ஸ்தலங்கள் அங்கெல்லாம் போங்க. தான தர்மங்கள் நீங்க பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. இதுலெல்லாம் மனச திருப்தி அடைச்சுக்கணுமே ஒழிய, வேற எந்த ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டக்கூடாது. இப்ப எது எடுத்தாலுமே தடை, 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 டிலே, 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 பிளாக், 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 பாட்டில் நெக்ஸ், பாட்டில் நெக்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா நிக்கும். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நன்மையா குடுக்கக்கூடிய வகையில இருக்கு. இப்ப ரொம்பவே பொறுமை வேணும். உங்களுடைய த்ரோட் கம்யூனிகேஷன்
இல்லன்னா ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எது பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்காத ஒரு நிலையில இருப்பாங்க. அல்லது அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது உங்களுக்கு சொன்ன மாரியே வந்து தெரியாது. அப்ப நீங்க தானே சொன்னீங்க, "இந்த வண்டிய எடுத்துட்டு போங்கன்னு" அவங்க சொல்லுவாங்க. "நான் சொல்லவே இல்லையே!" அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ இது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட மட்டும் கிடையாது. உங்களுடைய காதலி, காதலனோட மட்டும் கிடையாது. உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரோட மட்டும் கிடையாது. உங்களுடைய நட்பு வட்டாரம் மட்டும் கிடையாது. ஏன் நீங்க சிம்பிளா போயி ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துகிட்டு, "சூடா இட்லி கொண்டு வாப்பா" அப்படின்னு சொன்னா, அவன் வந்து அவ்ளோ ஆறுன இட்லி கொண்டு வருவான். "என்னப்பா இப்ப தானப்பா இட்லி வச்சிருப்பீங்க, சூடா தான் கேட்டானா?" "சூடா நீங்க கேட்கவே இல்லையே, கேட்டிருந்தா கொண்டு வருவேன்ல சார்" அப்படின்னு வெடுக்குன்னு பேசுவான். ஸோ இந்த இடத்துல இட்ஸ் கால்ட் அ ஃப்ரிக்ஷன் மந்த்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சந்தனம் வைங்க. டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தொடங்குங்க. அதாவது தின ரொட்டீன நீங்க தொடங்குங்க. கேது உங்களுடைய 7ஆம் வீட்ட தான் அனைத்து கிரகமும் பாக்குது. இதுல நமக்கு ஒரு பிளஸ் என்ன அப்டின்னா, குரு பாக்குறனால பெரிய மைனஸஸ் இல்ல. பட் நீங்களா போயி கடன் பிரச்சனையிலயோ, வம்புலயோ, வழக்குலயோ தேவையில்லாத ஃப்ரிக்ஷன் கவர்மெண்ட் பீப்பிளோடயோ நீங்க பண்ணிக்க வேண்டாம். அதே மாரி உங்களோட வேலை செய்றவங்க, நீங்க வாடகைக்கு வச்சவங்க, நீங்க வாடகையில இருந்தா உங்களுடைய ஹவுஸ் ஓனர் எல்லாருமே பட 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 படம்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே! நல்லா சிரிச்சுட்டு போயிடுங்க. "ஓகே சார்" அப்படியே தோள் தட்டிட்டு போயிடுங்க. "பண்ணிர்றேன் சார்" அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணினா மட்டும் தான் இந்த இடத்துலருந்து ஒரு நார்மலான ஒரு பொசிஷன்க்கு நீங்க வர முடியும். தொரத்தி தொரத்தி என்னமோ தொரத்துற மாரி இருக்கும். பட் அந்த இடத்துல நிதானம் தேவை. மெடிடேட் பண்ணுங்க. குரு பகவான பிரார்த்தனை பண்ணுங்க. குலதெய்வத்த நெனச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்ப 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 முக்கியம். சங்கடஹர சதுர்த்தி தானம்ன்றது இருக்கு. நீங்க அத தொடர்ந்து பண்ணும்போதே பல ரிசல்ட்ஸ் பல ரூபத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஹனுமன் சாலிசா கேளுங்க, வைங்க. ஹனுமனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஜீரண மண்டலத்த நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு சூப்பரா இதுலருந்து வெளியில வந்துடலாம். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாசம் கோ ஆன் த ஃப்ளோ. எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் வராம தப்பிச்சுட்டீங்கன்னா, சம்திங் எக்ஸ்ட்ரார்டினரி குட் அண்ட் மேலும் உங்களுடைய திசா, புத்தி, அந்தரத்த கண்டிப்பா பார்க்கணும். பார்த்து அத எப்படி நீங்க மூவ் பண்ணுமோ, மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. அயர்ன் ஸ்ட்ரெங்த் நல்லா வேணும். ஸோ அயர்ன் ஃபுட் அதிகமா சாப்பிடுங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.